திமுக காரங்களை எதிர்த்து விஜய் தனியாக கண்டிப்பாக நிற்க முடியாது. அவர்களுடைய அசுர பலம், பணபலம், படைபலம், அவர்களுக்கு இருக்கிற அந்த சட்ட வல்லுநர் ஒரு பெரிய படைக்கூட்டம் இருக்குது, லாயர்ஸ். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி நீதிபதிகள்லையும் நிறைய அவங்க அனுதாபிகள் இருக்காங்க. எல்லா விதத்துலேயும் அரசாங்கத்தின் எல்லா படிக்கட்டுகள்லையும் அவர்களுடைய அதிகாரிகள் இருக்காங்க. எல்லாத்தையும் மீறி விஜய் தனியாக எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. விஜய்க்கு நான் கொடுக்குற ஆலோசனை இப்போதைக்கு அண்ணாமலை என்கின்ற அந்த அயன்மேன் அழகாக இருக்கிறாப்புல, உனக்கு உதவி ஒன்று முதல்ல அரசியலுக்கு வந்த அடுத்த நாளே வேண்டும் விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வரவேற்று வாழ்த்தி சொன்னது அவர்தான். இந்த கரூர் சம்பவத்திலிருந்து இல்லை என்றால் அங்கேயே விஜய் எல்லாரும் சேர்ந்து அமுக்கியிருப்பார்கள். அன்றும் நியாயத்தின் பக்கம் நின்று கலெக்டரையும் எஸ்பியும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டதும் அண்ணாமலை தான். அவர் அந்த அறிக்கை விட்ட பிறகுதான் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமியும் மற்றவங்களோ எல்லாரும் ஆமாம் விஜய் மட்டுமே குற்றம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நிலைப்பாட்டை எடுத்தாங்க. திரும்ப டிஎம்கே கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட்டில் போய் ஏடா கூட ஏதோ பண்ண போய் திரும்ப அது விஜய்க்கு சாதகமாக அமைஞ்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து இப்போ எஸ்ஐடி போட்டிருக்கு. இப்பவும் ஒன்றும் விஜய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய்க்கு எல்லாம் சாதகமாக தான் இருக்குது. சப்போஸ் அந்த எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்கே, அந்த டீம் விஜய்க்கு பாதகமாகவே ஒருவேளை தன்னுடைய ஃபைண்டிங்ஸை கொடுத்தா கூட மக்களுடைய அவருடைய தொண்டர்கள் ஆதரவு அவருக்கு குறைய போகிறது இல்லை, அது கூடத்தான் செய்யும். விஜய்க்கு தேவை பொலிட்டிக்கலி வில் பவர் உள்ள ஒரு நபருடைய சப்போர்ட்டு. அது அண்ணாமலை கேட்டால் கொடுப்பாரு, அது விஜய் தான் முடிவு. இது என்னுடைய ஆலோசனை. விஜய்